ஓகே. ஹாய், நான் வந்து டவர் 13608 இருக்கேன். இது என் பேரன், பேர் ஆரனு. இவன் வந்து 10th படிக்கிறான். இப்போ 9th 10th போயிருக்கான். நான் வந்து இவன் சாதாரணமாக 10th கொஞ்சம் வீக்காக தான் இருப்பான். ஓரளவுக்கு தான் மார்க் வாங்கிட்டு இருப்பான். ரொம்ப படிக்கலாம் வராது. எழுத்து குட்டி படிக்கிற மாதிரி தான் இருப்பான். 9th வரைக்கும் அப்படியே தான் போயிட்டு இருந்தான். இவங்க ஹேமலதா இருக்கிற மேம் வந்து இது போட்டாங்க, ஆட் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் எடுக்கிறோம், அப்புறம் இதெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி, நான் போட்ட உடனே வந்து இவனை சேர்த்து விட்டேன். சேர்த்ததுல 1 மந்த்து வந்துருக்காங்க. இனி 1 மந்த் முடியுது. நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. இவன் ஓரளவுக்கு இப்போ அவன் எழுத்துக்கூட்டி படிக்கிறதுன்றது இப்போ தொடர்ந்தே படிக்கிறான். இப்போ டிக்டேட் பண்ணால் எழுதுகிற அளவுக்கே இம்ப்ரூவ் ஆகிருக்கான் இவன். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸும் இல்லாமல் இருக்கிற ஓரளவுக்கு அந்தளவுக்கு எழுதிடுறான் அவனே. அந்தளவுக்கு அவன் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கான். நெக்ஸ்ட்டு அடுத்த எக்ஸாமில் இவனோட மார்க்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப அவனோட ரிவ்யூஸ் தெரியும். டியூஷனில் இல்லாமல் அவங்க ஒரு பேஷனாக அது பண்ணுறாங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அதனால மேக்ஸுக்கே திருப்பி இவங்களை சேர்த்து விடலாமான்னு நான் கேட்டுருக்கேன் இவங்கள்ட்ட. மேக்ஸுக்கு ஆட் பண்ணிடலான்னு இருக்கோம். ஏன்னா அதுவும் இவன் பார்த்தான், பக்கத்தில் சொல்லித்தரதெல்லாம் மேக்ஸ் ரொம்ப நல்லா சொல்லித்தராங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இவனுக்குமே மேக்ஸ் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, இன்ட்ரெஸ்டாக இருக்குது சொல்லிக்கணும்ட்டு. அதனால் அதுவும் சேர்த்து விட்டுலான் இருக்கோம். அதில் நல்ல கிளாஸ் இப்போ கொடுக்குற பைசா ஒர்த்து எனக்கு வந்து அதோட எல்லாம் அவங்க வந்து 1 இயருக்கு உங்களுக்கு பேக்கப் கொடுக்குறேன், நான் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றப்போ அதுவே பெரிய விஷயம். ஏன்னா கிளாஸுன்றா எடுக்கிறாங்க, அப்படியே போயிடுறாங்க. அடுத்த நிமிஷம் அவங்க பற்றி நினைக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறாங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க, கிளாஸை எழுத வைக்கிறாங்க, திருப்பியும் டாபிக் கொடுத்து எழுத வைக்கிறாங்க. எல்லாமே அந்தளவுக்கு ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்டாக பண்ணுறாங்க. அதனால அது வரைக்கும் பார்க்குறப்போ மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இந்த மாதிரி ஒருத்தங்க கிடச்சிருக்காங்களேன்றது ஆமாம். இவனுக்கே தமிழ்ன்றது ஒரு பயமான சப்ஜெக்டாக இருந்தது. இப்போ அதுவே அவனுக்கு இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்டாக ஆகிடுது. அந்த மாதிரி மேக்ஸில் அந்தளவுக்கு ஆகிட்டு தான் ரொம்ப சந்தோஷம். அதுதான்ப்பா. தேங்க்யூ.